நீராட்டி அந்த இடத்திலேயே திருமஞ்சனம் செய்யும்படி உத்தரவிட்டார். காலப்போக்கில் மாரியம்மன் சிலைக்கு கோயில் கட்டி விழா நடத்தவும் மன்னர் ஆசைப்பட்டார். அதன்படியே கோயிலையும் கட்டி முடித்தார். மேலும் ரத்தம் வந்த அம்மன் சிலை அங்கு இருந்ததால் அப்பகுதி ரத்தம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இரத்தமானது மருவி நத்தம் என அழைக்கப்பட்டது. உற்சவர் திருமேனி நின்ற நிலையில் உள்ளது. கோயிலில் விநாயகருக்கு சன்னதி உள்ளது. அருகில் சுப்பிரமணியரும் காட்சியளிக்கிறார். விநாயகர் சிலைக்கு அருகில் நவக்கிரக சிலைகளும் உள்ளன. அமாவாசையின் போது உலுப்பகுடி கரந்தமலையில் வற்றாத கன்னிமார் கோயில் தீர்த்தம் எடுத்து வருவதுடன் உற்சவம் துவங்கி 16 நாட்கள் திருவிழா நடைபெறும். மாரியம்மன் கோவில் தினமும் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு மதியம் 12 மணிக்கு மூடப்படும். பின்னர் மாலை 3:30 மணிக்கு நடை திறக்கப்படும். இரவு 9 மணிக்கு